எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று ஹிஜ்ரி 1438 வருடத்தின் ரமதானுல் முபாரக் 7ஆம் நாள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் துவக்கியிருக்கிறோம். அதனுடைய துவக்கத்திலேயே இது நீண்ட வரலாறு. எல்லாம் வல்ல அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் பல பகுதிகளில் பல சூறாக்களில் இந்த வரலாற்றை குறித்து பேசி வந்திருக்கிறான், குறிப்பிட்டிருக்கிறான் என்றும் நாம் ஆரம்பத்திலேயே சொன்னோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய வீட்டுக்கே போய் சேர்ந்து விட்டார்கள். அது வரைக்கும் நாம் சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய தாய் தான் இப்போ அவங்களுக்கு பால் கொடுக்குறாங்க. ஆனால் பால் கொடுப்பது அவர்களுடைய தாய் தான் என்பது ஃபிரௌனுடைய கௌமில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது என்பது மாத்திரமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சார்ந்த பனு இஸ்ரவேலர்களுக்கே அது தெரியாது. அப்படி தெரிந்தது யாரு அப்படின்னு கேட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தார் மட்டும்தான். அவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், அதுவும் ரொம்ப நெருக்கமான குடும்பத்தார்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் இந்த பால் கொடுப்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் தான் என்பது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ரகசியமாகத்தான் அது இருந்தது. அல்லாஹ் அதை பாதுகாத்து வைத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய வீட்டிலே செல்வ செழிப்போடு வாழ்ந்து வருகிறார்கள். வலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வ கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். அவர்கள் நல்ல இளம் வயதை அடைந்த பொழுது ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அவர்களுக்கு நுணுக்கமான அறிவையும் ஞானத்தையும் நாம் வழங்கினோம். வ கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நல்லவர்களுக்கு தூய்மையானவர்களுக்கு இப்படித்தான் நாம் கொடுத்து வந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்போ அந்த வீட்டில் நல்ல முறையில் வளர்ந்து வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் நம்ம தாய் தான் நமக்கு பால் தந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், அல்லாஹு தாலா அவனுடைய அந்த ஏற்பாடு எப்படி இருக்குங்கிறத பாருங்க. யாருடைய ஆட்சி யாரை கொண்டு போகுமோ, யாரை கொண்டு தன்னுடைய ஆட்சி போய்விடுமோ அவரே தன்னுடைய வீட்டுக்குள்ளே வளர்றாருங்கிறது அவனுக்கு தெரியாது. இவ்வளவுக்கும் லட்சக்கணக்கான பிள்ளைகளை என்ன செய்திருக்கிறான், அவன் கொண்டிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் சேர்ந்துட்டான். அப்படி சேர்ந்தும் கூட அவர்களை கொல்ல முடியல. அப்படி சேர்ந்தும் கூட அவர்களை கொல்ல முடியாத நிலை ஏற்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? சிங்கத்தினுடைய கூண்டுக்குள்ளேயே என்ன செஞ்சிட்டாங்க போன மாதிரி இருக்குது. அங்க இருந்து அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்னொரு ஆச்சரியம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயையே கொண்டு வந்து அல்லாஹ் பால் குடிக்க வச்சது. இது அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை? வஹர்ரம்னா அலைஹில் மராதி, வேறு யாரும் அவர்களுக்கு பால் கொடுப்பதை நாம் ஹராம் ஆக்கினோம், விலக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி அவங்களுடைய தாயே அவங்களுடைய வீட்டுக்கு வந்து பால் குடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஆனால் இப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிபுத்தியை சார்ந்தவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிபுத்தினா என்னன்னு முதல்ல விளங்கிக்கிடுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கௌம் வந்து பனு இஸ்ராயில். ஃபிரௌன் வேற குடும்பத்தை சார்ந்தவன், வேற கோத்திரத்தை சார்ந்தவன். அந்த கோத்திரத்து பேர் கிபுத்தி. ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு கிபுத்தின்னு சொல்றது. இப்போ இந்த புள்ளை எங்கிருந்து வந்ததுங்கிறது யாருக்கும் தெரியல. யாருக்குமே என்ன செய்யாது, இந்த புள்ளை ஆற்றுல வந்தது, பெட்டிக்குள்ள வந்தது, எடுத்தாங்க, இப்போ வளர்ந்து வருது. இப்போ நல்ல ஒரு வாலிப நிலைக்கு வந்தாச்சு. தாய்ங்கிற அடிப்படையில் அவங்க போய் அடிக்கடி தன்னுடைய தாயை சந்திச்சுட்டு வர்றாங்கங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், அப்படி சந்திச்சுட்டு வர்றதை இவங்க தடுக்கல. ஏன்னா பால் கொடுத்த ஒரு பெண்ணாச்சே அப்படிங்கிறதுக்காக
இவங்க என்ன செய்யல, தடுக்க இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன் தாய் தான் தனக்கு பால் தந்தாங்கிறது அவங்களுக்கு தெரியும். தான் பனு இஸ்ரவேலர்களில் உள்ள ஆளுதாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஃபிரௌனுடைய எதிர்ப்பாளர் என்பதும் அவர்களுக்கு புரியும். ஃபிரௌன் தவறான வழியில இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும். இதற்கு இடையில இந்த ஃபிரௌனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, இவனுக்கு ஒன்றும் செய்ய முடியல. தன்னுடைய மனைவியினுடைய ஆசைக்காக வேண்டி, தன்னுடைய மனைவியினுடைய விருப்பத்துக்காக விட்டு கொடுத்துட்டான். ஃபிரௌனுடைய வளர்ப்பு பிள்ளையாகத்தான் என்ன செய்யறாங்க, அவங்க ஃபிரௌனுடைய மாளிகையில அரண்மனையில வளர்றாங்க. ஆனா ஃபிரௌனுக்கு ஒரு பெரிய பற்று பாசம் ஒன்றும் கிடையாது. யாரின் மீது, மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது ஒரு பெரிய பற்றோ பாசமோ பிரியமோ கிடையாது. ஆனால் அவங்களுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க. தன்னுடைய வளர்ப்பு மகன் மீது கூடுதல் பிரியத்தோடு அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்து வந்தாங்க. இதற்கு இடையிலே இந்த பனு இஸ்ரவேலர்களை இந்த கிபுத்திகள் எப்படி வைத்திருந்தார்கள் என்றால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிமைகளாக வச்சிருந்தாங்க. வீட்டு வேலை பண்றது, டாய்லெட்டை கழுவுறது, அது செய்யறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அற்ப வேலைகளுக்கெல்லாம் அவங்கள தான் பயன்படுத்துவாங்க. கொடுமைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். காரணம், அவங்க கையில் ஆட்சி இருக்கிறதுனால கொடுமைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறதோ அவர்கள் கொடுமைப்படுத்தினால் ஒரு காலகட்டத்தில் அந்த அந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சி முற்றிலுமாக நீங்கிவிடும், அழிந்து போய்விடுங்கிறதுக்கு பெரிய ஒரு வரலாற்று சான்று இது. ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், முறையாக நீதியாக நேர்மையாக நடக்கணும். அப்படி நீதி நேர்மைக்கு மாற்றமாக அவர்கள் நடப்பார்கள், ஏனால் அவர்களுடைய ஆட்சி முற்றிலுமாக துடைக்கப்பட்டுவிடும் என்பதற்கு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, ஃபிரௌனுடைய வரலாறு சான்றாக அமைகிறது. இவங்க என்ன செஞ்சாங்க, பனு இஸ்ரவேலர்கள் படுற பாட்டை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மனசு, அது என்னடா இவ்வளவு அநியாயம் பண்றானோ அந்த கிபுத்திகள், இவ்வளவு கூலியும் கொடுக்க மாட்டேங்கிறான், அடிக்கிறான், துன்பப்படுத்துறான், சாட்டையால ஆடு மாடுகளை மிருகங்களை அடிக்கிற மாதிரி போட்டு நொறுக்கிக்கிட்டு கிடக்கிறான், இறக்க சிந்தனையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப மன சங்கடப்பட்டாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, இப்போ அந்த இதுல வளர்ந்து வர்றதுனால, அரசாங்கத்துக்குள்ள அரசபையில வளர்ந்து வருவதனால் ஃபிரௌனுடைய வளர்ப்பு மகன் என்பதால் அவர்களுக்கு என்று ஒரு தனி மரியாதை இருந்தது. அவங்க பனு இஸ்ரவேலரா கிபுத்தியாண்டு யாருக்கும் தெரியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் வளர்ந்து வர்றது யாருடைய வளர்ப்பு மகன், ஃபிரௌனுடைய வளர்ப்பு மகன் என்பதால் அவர்களுக்கு என்று ஒரு தனி அந்தஸ்து அவர்களுக்கு இருந்தது. எனவே என்ன செய்தார்கள், இவர்கள் அரசாங்க செயல்பாடுகளில் தலையிட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு அதிகார வர்க்கத்திலையும் தலையிட ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பெரிய நுணுக்கமா, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு நுட்பமான அறிவையும் ஞானத்தையும் நாம் வழங்கினோங்கிறான். அப்ப அதிகாரங்களுக்குள்ளால் தலையிட்டு, இதை நீங்க இப்படி செய்யக்கூடாது, இதை இப்படி செய்யணும், இந்த அநியாயம் பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று அவங்க ஆர்டர் போட ஆரம்பிச்சாங்க. இந்த ஆர்டரை மீற முடியல, அதிகாரிகளால மீற முடியல. ஏன் மீற முடியல, ஃபிரௌனுடைய வளர்ப்பு மகன், அரசண்ட வளர்ப்பு மகனாச்சே அப்படின்னு என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க கொஞ்சம் எல்லாரும் அதிகாரிகள்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது, ஆள் அழகான தோற்றத்தோடு அப்படி இருக்கிறாங்க. ரெண்டாவது, செல்வ செழிப்போட வளர்றாங்க. அதுல செல்வ செழிப்புன்னு சொன்னாலே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ராகத்தா இருக்குமா இல்லையா? இந்த ஏழ்மையில வளர்றதுக்கும் சோமாலியாவில் இருக்கிறதுக்கும் சவுதியில் இருக்கிறதுனால வித்தியாசம் இருக்குமில்ல. அந்த ஆட்களை பிள்ளைகளை பார்க்கும்போது வித்தியாசம் தெரியத்தானே செய்யும். அது இயல்பான ஒரு செல்வ செழிப்புல வளர்ந்த ஒரு இளைஞராக அவர் இருப்பதால், அவங்க ஏற்கனவே நபிமார்கள் அழகானவங்க, இந்த செல்வ செழிப்புல வேற வளர்றாங்க. நல்ல அழகாகவும் அருமையான ட்ரெஸ் அது இது எல்லாமே போட்டு ரொம்ப கம்பீரமா இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ஒரு அழகான ஒரு தோற்றம். அவங்க ஏற்கனவே ஆஜானுபவமான இருப்பாங்க, பரக்கத்தா இருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்ல தோற்றத்தோடு இருப்பாங்க. எனவே அந்த கம்பீரம், அந்த பர்சனாலிட்டி, அதே போன்று அந்த வளர்ப்பு மகன் என்ற அந்த ஒரு பட்டம், இதெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்தை கிபுத்திகளுக்கு மத்தியிலே கொடுத்தது. எனவே அவங்க அதிகாரங்களுக்கெல்லாம் தலையிட்டு இதை எப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு சில செய்திகள் ஃபிரௌனுடைய காதுக்கும் வருது, இவர் இந்த அதிகாரத்துக்குள்ள தலையிடுறாரு, இது அங்க சொல்றாரு, இங்க சொல்றாரு, இது எப்படி செய்யறாரு, இப்படி செய்யறாரு அப்படிங்கும் போதும் இவனால ஒரு பெருசா ஒன்றும் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா, வீட்டில் வளர்ப்பு மகன் பேராயிடுச்சு ஒன்று. ரெண்டாவது, தன்னுடைய மனைவியினுடைய பிரியத்துக்குரியவராக இருக்கிறார் என்பதால் என்ன செஞ்சான், அவனு கண்டு காணாம இருக்க ஆரம்பிச்சான். இதை